அவர் சொன்னது வந்து நீங்கள் அப்படி அவரை பார்க்கலையா? ஒரு இப்போ நிலைப்பாடுகள்லாம் பார்த்த பிறகு ஒரு விமர்சன பார்வை இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது, நான் ஏன் விசிகாவை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. எனக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்தது, நிறைய வாய்ப்புகள் இருந்தது, நான் நினச்சிருந்தா எம்பி பதவி கூட கிடச்சிருக்கும், நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுக்காக தான் விசிகாவை நான் தேர்ந்தெடுத்தேன்ற அந்த நோக்கத்தை நீங்கள் இல்லை, அந்த நோக்கத்தை வந்து நான் வந்து சந்தேகப்படலை. அதில் வந்து இங்கே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறாருன்னு நாங்கள் வந்து சொல்லலை. அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அந்த அஜெண்டாவை வந்து அமலப்படுத்துதுன்னு சொல்கிறோம் நாங்கள். அவரோட இப்போ நீங்கள் சொல்வது வந்து கூட்டணியை உடைக்கணுன்றது தான், இல்லை மாற்று அணிக்கு விசிகாவை கொண்டு போகணும். இல்லை, இன்றைக்கி இந்த அணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா தலித் தலைவர்களையும் வந்து பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் வந்து அவங்கள கையில் எடுத்துக்குது. அது ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கலாம், இல்லை ராமதாஸ் அத்வாலே இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா மாயாவதி போன்றவர்கள்லாம் வந்து அப்படியே கையகப்படுத்தி அப்படியே ஒன்றும்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து முழுமையாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக வலிமையாக சமரசம் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்துகிறாரு. இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, இப்போ இது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக கோட்பாட்டு வலிமை உள்ள ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான். நார்த் பெல்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த தலித் அமைப்பை வந்து, இல்லை தலித்துகள் வாக்கு வங்கி உள்ள ஒரு அமைப்பை வந்து கையகப்படுத்திட முடியுது. ஆனால் இவங்களுக்குள்ளே போக முடியல. அம்பேத்கர் சிலைக்கு கூட மாலை போட முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து வடக்கை எங்கே வேணாலும் அவங்க வந்து மாலை போடலாம். சரி, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அந்த அம்பேத்கர் சிலை கூட மாலை போட முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு இருக்கிற அஜெண்டா அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்குள்ளே முதல் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து எடுக்கணும், அல்லது அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும், அல்லது உடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா. திமுக கூட்டணிக்குள்ளேயே மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ் உரிமை கட்சி, அவர் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் சட்டமன்றத்திலே பேசுகிறார். ஏன் அவர் மேலே யாரும் அதை வந்து டார்கெட் பண்ணுறதில்ல? நீங்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன். இடதுசாரிகள் வந்து சாம்சங் பிரச்சனையில் வந்து கடுமையாக பேசினாங்கல்ல, ஏன் அவங்கள டார்கெட் பண்ணல? ஏன் விடுதலை சிறுத்தையில் மட்டும் அதை வந்து சொல்கிறாங்க? டார்கெட் பண்ணுறது திமுக தான்ன்றது தானே அவர் பார்வை. உங்களை மட்டும்தான் நெருக்கடி. இன்னொன்று நீங்கள் சொல்லுங்கள், விசிகாவை பலவீனப்படுத்துவது ஆர்எஸ்எஸோட திட்டமாக இருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறது வந்து அது பரிசீலிக்கப்பட்டதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2% உள்ள கட்சின்றாங்க. நான் சொல்கிறேன் 10% உள்ள கட்சி, 30 சீட்டு 40 சீட்டு வாங்க வேண்டும், இதுதான் தருணம். இந்த இடத்துல தான் நான் தலைவரோடையே முரண்படுறேன். நீங்கள் நம்மளோட பலத்தை, எனக்கு கூட்டணின்றதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு அவர் விசிகாவை பலப்படுத்துறது தானே அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. 99க்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம். உங்களில் யாரும் யோக்கியனும் இல்லை, உங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இதுதான் வந்து முழக்கம். 99 வந்து தேர்தல் பாதைக்கு வர்றோம். விடுதலை சிறுத்தைகள் முன் வச்சது ரொம்ப சாதாரணமாக வந்து எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான் அன்னைக்கு தொடங்கிய முழக்கம், அன்றைக்கு தொடங்கிய இயக்கம், தேர்தல் பாதைக்கு வந்த இயக்கம். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வலிமையாக இருக்குது அப்படின்னா வேறு யாரும் தேர்தல் வியூக வகுப்பாளர் யாரும் வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் தான் ஸ்ட்ரென்த்ன் ஆக முடியும்னு அது கொடுத்தாங்களா? எங்களுக்கு இருக்கிற தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒரே ஒருவர் வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். இப்போ 2024 கூட அவர் வந்ததுக்கப்புறம் கூட என்ன தேர்தல் வியூகம் வகுத்தார்? ஒன்றுமே இல்லையே. என்ன வகுத்து கொடுத்தாங்க? என்ன அதில் வந்து செயல்திட்டம்? அதில் எதுவுமே வளர்ச்சிக்கு இல்லை. நீங்கள் அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது வியூகம் ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சுருக்கிறான்னு சொல்லுங்களேன். குறைந்தபட்சம் வந்து நான் விழுப்புரம் தொகுதியில் நான் பொறுப்பாளர். 6 தொகுதியிலையும் 6 சட்டமன்ற தொகுதிக்கும் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கான வண்டி வாகனங்கள்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, விழுப்புரம் தொகுதிக்கு வந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுறாரு. நான் அந்த தொகுதி பொறுப்பாளரை வேலை பார்க்குறேன். ஒரு வண்டி வந்துச்சா? என்ன நீங்கள் வந்து வியூகம் வகுத்தீங்க சொல்லுங்கள், வெளிப்படையாக பேசுங்க. அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பேட்டிகளில் அந்த கிரெடிட் எடுக்கிறாரு, நான் வியூகம் வகுத்து கொடுத்தேன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு தானே. அந்த மது விலக்கு மாநாடே வந்து நான் என்னுடைய அஜெண்டான்னு சொல்கிறாருன்னா இதை விட வேறு என்ன அபத்தம் இருக்குது? ஒரு கட்சி நடத்தின ஒரு மாநாட்டை, கட்சி தலைவர் முன்னெடுத்த ஒரு மாநாட்டை நான் தான் நடத்தேன்னு சொல்லி அதில் கிளைம் பண்ணுறது எப்படி வந்து சரியாக இருக்கும்? அதிலேருந்தே இதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ வர எங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் யார் அப்படின்னா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான்.
புதுசாக நாங்கள் ஏஜென்சி நடத்துகிற எங்களுக்கு வலிமை இருக்கா, பண வலிமை இருக்கா, நாங்கள் 300 கோடி 400 கோடி அவர் சொல்ற கருத்துன்றது வந்து இப்போ நீங்க சொல்றீங்க விசிகாவினுடைய நீண்ட தூர பயணம், நெருக்கடி பயணம், அதை நீங்க கடந்து வந்துரு, அதில் மாற்றல. அவர் என்ன சொல்றன்னா, நம்ம 10% உள்ள கட்சி, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்றார். இப்போ திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க அதிகாரத்தில் பங்குன்றதுக்கான சூழல் கனியலன்றார். இவர் சொல்றார் கணிஞ்சிருச்சு அப்படின்றார். இதுதான் சரியான நேரம், இதைத்தானே சொல்றேன், வேற என்ன சொல்றேன்றது. கணிந்திருக்கிறதா, எது சரியான நேரம் அப்படிங்கிறது வந்து தலைவருக்கு தெரியாதா? திரும்ப அதை தான் நான் முன் வைக்கிறோம். எல்லாவற்றையும் வந்து நீங்கள் வந்து தெரிந்து அங்குலமாக ஆனால் ஆழமாக இந்த இயக்கத்தை வந்து வழிநடத்தி வருவர் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு இது 10% இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எந்த இடத்துல விவாதிக்கணும், அதுதான் மற்ற கட்சிக்கும் எங்களுக்குமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது குறித்து விவாதிக்கிறதுக்குன்னு வந்து உயர்நிலை அங்கே அவர் பேசுறது இல்லை. நீங்கள் எங்கே ஒரு கடந்த முறை ஒரு உயர்நிலை குழு கூட்டத்துக்கு அவர் வரலையே. இது அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பிரச்சனை அவர் பேசுகிறாரு. நாங்கள் உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டுறோம் வாங்கன்னு சொல்கிறோம், வரலையே. அதிலே அவர் வந்து வர மறுத்துட்டார். அதே உயர்நிலை குழு அவமதிச்சுட்டு தான் அவர் வரல. விவாதிக்கப்படணும், இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விவாதிக்கிறது. ஆனால் அவர் சொல்வது வந்து ஜனநாயகம் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த கட்சிக்கு வந்ததா சொல்கிறார். நீங்கள் சொல்கிறது வந்து அவர் உயர்நிலை கூட்டத்திற்கே வரதை தவிர்த்துட்டார் அப்படின்றீங்க. ஆமாம், நீங்கள் ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் தலைவர் வந்து அதை வந்து கலந்து பேசி 2 நாள் 6ஆம் தேதி அவர் பேசுகிறாரு, 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரை வந்து கலந்து பேசி தான் 9ஆம் தேதி வந்து இடைநீக்கம்ங்கிறதுக்கு கொண்டு வராரு. மற்ற கட்சியில் நீக்கம் பண்ணுவாங்க, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கொண்டு வராரு. அந்த ஜனநாயகம் இந்த கட்சியில் இருக்குது. அதனால தான் வந்து 99 தேர்தல் பாதைக்கு தொடங்கும் பொழுதே வந்து சொன்னது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். ஒரு நோட்டீஸ் எழுதினா கூட, ஒரு துண்டறிக்கை எழுதினா கூட நீ வந்து கூட இருக்கிறவன்ட்ட கேட்டு தான் வந்து சரியா இல்லையா பண்ணுவார். இடைநீக்கம்ன்ற அந்த முடிவுக்கு வந்தீங்கல்ல, அது எப்படி நம்ம இன்றைக்கு வெளிப்படையாக பேசலாம்னு நினைக்கிறேன். அது என்ன, அந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்கன்ற ஒன்று. ஏன்னா பலரும் வெளியில் வச்ச விமர்சனம்ன்றது திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப தாமதமாக தான் அந்த முடிவை எடுக்கிறாரு. ஏன், என்ன காரணம்லாம் நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டீங்க. எந்த முடிவில் அதை நோக்கி? இல்லை, அதாவது தாமதம் அப்படிங்கிறது 2 நாளுங்கிறது தாமதமானு எனக்கு தெரியல. ஆனால் அவர் தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே தான். இல்லை, அது சரி. அதாவது அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு தர்றாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு வந்து ஒருபோதும் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் பேசியிருக்காரா அவர்கிட்ட இந்த கருத்து தொடர்ந்து? அவரே சொல்கிறார்ல, உங்களுடைய தொலைக்காட்சி பேட்டிலே என்கிட்ட பேசினாருன்னே அவர் வந்து சொல்கிறார்ல. அப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. எவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வந்து பேசினாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு, ஒரு நேரம் கொடுப்பாரு. இப்போ நானே வந்து பல முறை வந்து முரண்பட்ட கருத்து அல்லது அவருக்கு விருப்பமில்லாத கருத்துக்களை நான் பேசியிருக்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து கூட நான் பேசும்போது கூட என்னை அழைச்சி வந்து கண்டிச்சிருக்கிறாரு. அது வந்து ஒழுங்குபடுத்துறது. இன்றைக்கி அவர் தான் குடும்பத் தலைவர், ஒரு இயக்கம்னா அவர் தான் குடும்பத் தலைவர், அவர் ஒரு தந்தையை போன்றவர். அப்போ நாங்கள் வந்து தெரியாமல் தவறு பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கலாம், அது உடனே கண்டிப்பார். கண்டித்து அதை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் திருத்திக்கிறோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. அப்போ 2க்கும் வித்தியாசம் இருக்குது. உண்மையாக வந்து ஒரு குடும்பத் தலைவராக நம்முடைய தந்தையாக வந்து இவர் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஒன்று கேட்டுட்டு தான் நாங்கள் செய்வோம். இந்த விவாதங்களுக்கு போகணுமா வேணாமா, இந்த ஊருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்றாங்க போகிறதா வேணாமா, எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து கடந்த 25 ஆண்டுகள் இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்படின்னா வெறுமனே நாங்கள் எடுத்தவங்க ஊற்றோம்னு கட்சிக்குள்ளே ஒரு உதிரியாக இருக்க மாட்டோம். அவர் இப்போ உங்கள் பார்வையில் அவர் அந்த மாதிரி வந்து அவர் ஒரு தலைவர் சொன்னது ஆர்வம் மிகுதின்றார்ல, அவருடைய வார்த்தையில் வந்து ஆர்வம் மிகுதி, எங்களுடைய வார்த்தையில் சொன்னால் அது ஆர்வ கோளாறு அப்படிங்கிற கூட சொல்லலாம்.